வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க காதல் சக்சஸ் ஆகணுமா, நான் சொல்ற ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுங்க. தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தயிர் வடைய வாங்கி நீங்க சாப்பிடுங்க. நண்பர்களுக்கு உங்க காதலை சொல்ல போங்க. அழகா காதல் செட் ஆகும். உடனே சக்சஸ் ஆகும். கிராண்ட் ஆயிடும். என்னடா தயிர் வடை வாங்கி கொடுத்தா எப்படா காதல் சக்ஸஸ் ஆகும்? அதுவும் இல்லாமல் இவர் வாங்கி சாப்பிட்றது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி தரணுமா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஒரு 4 ஏழைகளுக்கு, அதாவது என்ன மாதிரி ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி சாதம் வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஓகே, தயிர் வடை சாப்பிட்டா எப்படி நடக்கும்? உங்களுக்கு பணமே கிடைக்கவில்லையா? மாதம் செலவுக்கு கூட காசு இல்லையா? இதை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு காசு மழை பொழியும். ஏஞ்சல் நம்பர் சொல்றேன். இந்த ஏஞ்சல் நம்பர் 414 ஒரு ஸ்பேஸ் விட்டு 88888. இந்த ஏஞ்சல் நம்பரை பிரியாணியில அவரை எழுதிட்டு ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதோ ஒண்ணு சொல்லியே கிளப்பி விடுங்கடா. இந்த பே லீஃப் எப்ப பண்ணாலுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணுனா பெட்டரா இருக்கும். அதாவது உங்களுக்கு பணமே வரலையா, ஒரு பிரியாணி இலையை எடுத்துங்க, அதில் இவங்க சொல்கிற நம்பர் எழுதி உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருமோ அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது மாதத்தில் நீங்கள் ஒரு வாட்டி தான் பண்ணணும். 4-5 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்கம் டேக்ஸ் சைடு வர ஆரம்பிச்சிடும். அதனால சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. இப்படி நீங்கள் பண்ணி உங்களுக்கு பணம் வரலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் உட்காந்துக்கணும். கிழக்கு பார்த்து உட்காந்து எழுதினீங்கன்னா அதிகப்படியான பலன் தரும். சிகப்பு கலர் பேனா, மணி ரெயின், சடன் கெயின், அவ்வளோதான். நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை எழுதுவது அப்படிங்கறது வந்து தவிர்ப்பது நல்லது. நெகட்டிவான விஷயங்களுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெகட்டிவிட்டி போகிறதுக்கு இதை கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு கவர்ல போட்டுறீங்க, உடம்பில் ஒட்டி இருக்க மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு வாலெட்ல உங்களுக்கு பர்ஸே நான் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க உங்களோட பேக்கெட்ல போட்டுக்கலாம். ஏய் என்னடா இப்படி சொல்றீங்க? சரி, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, பாருங்க. பணம் வரதை பார்த்துட்டோம், காதலும் சேர்றதை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ வேறு லெவல். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காதல் சேரணும்னா நீங்கள் அழகாக இருக்கணும்ல, அந்த அழகு அதிகமாகணும்னா என்ன பண்ணும் அப்படின்றீங்க ஒருத்தர் சொல்கிறாங்க. அதையும் கேட்டலாம். 63216767ங்கிற எண்ணெய் நீங்கள் வந்து உங்களோட சோப் மேலேயோ உங்களோட லோஷன் மேலேயோ எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணியில் இந்த நம்பரை எழுதி அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் குளிச்சுக்கலாம். அதே மாதிரி சோப்பில் எதுத்து கூட சரி, தண்ணியில் அப்படியே காற்று மேலேயே எழுதுற மாதிரி எழுதணும் போல. ஃபேஸ்க்கு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க, ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க, இல்லை ஃபேஸில் பவுடர் போடுறீங்க, இல்லை லோஷன் போட்டுக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் மேலேயோ இந்த நம்பரை எழுதி வச்சுக்கிட்டாலே அதுக்கு எனர்ஜி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி குளிக்கும் போதும் இந்த நம்பரை சேன் பண்ணிகிட்டே குளிக்கலாம். ஃபேஸில் க்ரீம் அப்ளை பண்ணும்போதும் இந்த நம்பரை சேன் பண்ணிகிட்டே குளிக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசர் போடுற பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போதும் இந்த நம்பரை சேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கின் நல்லா பளபளன்னு ஷைனிங்காக க்ளோயிங்காக ரேடியண்ட்டாக இருக்கும். நானும் ஆரம்பிக்கிறேன். நான் நம்பர் அது 63216767 63216767 63216767. என்னடா ஒரு மாற்றமும் வரல. சரி, இது எவரா பண்ணுறது? பட்டதெல்லாம் அடையிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு, அதாவது 9 கேட் போர்ட்டல் வந்து ரீசெண்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னொரு போர்ட்டல் வந்து இப்போ வரப்போகுது, அதாவது 1111 போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வரப்போகுது. இந்த நவம்பர் 11 காலையில் 11:11க்கு ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை. ஒரு பிரியாணி இலை ஓடலன்ட்டு இப்படி ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு 211 வந்து அதில் போடணும். போட்டுட்டு அதோட பேக் சைடில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும். அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் வந்து என்னோடய கார் வாங்கி என்னோடய காரில் வந்து நான் பயணம் போயிட்டுருக்கேன். நான் ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோடய வீட்டில் வந்து நான் இப்போ நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும். எழுதி முடித்தோடனே நீங்கள் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அந்த பிரியாணி இலையை வந்து கொளுத்தி நீங்கள் வந்து வெளியில் வந்து ஆஷை வந்து ப்ளோ பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் நினச்சாலுமே அது சீக்கிரமாக நடக்கிறதுக்காக யூனிவர்ஸே உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அடப்பாங்களா, நம்ம ஒர்க் பண்ணால் தான் நமக்கு சோறு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணே. ஆனால் இப்படி பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதோ இல்லையோ பிரியாணி எல்லாம் நல்லா ஓடும். எல்லாம் பிரியாணி இலை வாங்கி விற்க ஆரம்பிச்சிருங்க, நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம். இந்த பணத்தை எப்படி வர வைக்கிறது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நீங்கள் எழுதுன இன்னைக்கு சாயங்காலம் வந்து இங்கே ஒரு கவர் ஒன்று இருந்துச்சு, சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பின்னாடி ஒரு கவர் இருந்துச்சு. அந்த கவர் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வீக்ஸாக பார்த்துருக்கேன். அந்த கவர் அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் எதுக்கும் எடுத்து என்னடா இருக்குது அந்த கவரில் அப்படின்னு பார்த்தாக்கா
கவர் இருந்து பார்த்தா இந்த கேஷ் கிடைச்சது. எவ்வளோ போதுங்களா? அதனால் நம்பவே முடியலைங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது தெரியல. இது எனக்கு ஒரு பயங்கர ஒரு மேஜிக் மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ இந்த கேஷ் எனக்கு கிடைச்சது அது எழுதுனதுக்கு அப்புறம். அதாவது இவர் அந்த நம்பர் எழுதுனோடனே அந்த டேபிள் மேலே பணம் வந்துச்சா? என்னென்ன இது இப்படி இறங்கிட்டீங்க? போச்சு போங்க. அடுத்த வீடியோ. கடந்த 1 வருஷமாக இந்த முறையில் தான் நான் வீடு சுத்தம் பண்ணுறேன். இதில் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடு துடைக்கிற தண்ணியில் நீங்கள் எந்த லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அது கூட சேர்த்து ஒரு கைப்பிடி உப்பும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் போடுங்க. ஏன்னா உப்பு வந்து நெகட்டிவ் தாட்டை வெளியில் எடுக்கும், மஞ்சள் வந்து கிருமி நாசினி. இதுபடி நீங்கள் வீடு வந்து சுத்தம் பண்ணும்போது வீட்டில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வருமானம். உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சமையலுக்கு போடுறதாச்சு, இது தூக்கி கலவரத்துக்கு போட்டுட்ருக்காங்க. கடந்த 1 வருஷமாக நான் நல்லா இருக்கிறேன். அதனால தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி. சரி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ உங்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டையா? கவலையே படாதீங்க, உடனே ஃபோன் எடுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பேர் டிலீட் பண்ணுறேங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இவங்க சொல்கிற மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட காதல் இன்னும் அதிகமாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் பேரை அவரோட பேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்னு போட்டுக்கோங்க. ஸ்மார்ட்னு போட்டு உங்களோட ஹஸ்பண்ட் பேர். இதே வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஒய்ஃப் நேமை ஃபோனில் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்வீட்னு போட்டுட்டு அவங்களோட பேர், அதாவது ஸ்வீட் ரம்யா, ஸ்வீட்டாக, அப்புறம் அவங்களோட பேர் எந்த பேர் வேணா இருக்கோ அந்த பேர். ஸோ இப்படி வந்து போடுறப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஸ்மார்ட் அண்ட் ஸ்வீட்டோட காம்பினேஷன் அடிக்கடி பார்க்குறப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த இடத்துல அந்த ஸ்வீட்னு அடிக்கடி பார்க்குறப்போ பேசுகிறப்பவும் வந்து சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு ரொம்ப வந்து அந்த கோவங்கள்லாம் வராது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஒற்றுமை அந்த இடத்துல ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிலேஷன்ஷிப்பில். தேங்க்யூ. சத்தியமாக சொல்கிறேன், சூப்பரு, வேறு லெவலு. இப்போ என் பேர் எடுத்துக்கோங்களேன், ஸ்மார்ட் யுவராஜ் அப்படின்னு வந்து என் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா சேவ் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் சேவ் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இப்போ உங்கள் பேர் ரம்யான்னு வச்சுங்களேன், ஸ்வீட் ரம்யா. டேய் என்னடா இது? இப்போ எங்கள் அம்மா பேர் ஸ்வீட் மஞ்சுளா சேவ் பண்ண சொல்கிறேன் எங்கள் அப்பாவை. ஏன்னா அவங்க அடிக்கடி ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சண்டை வராமல் இருக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதை நான் வந்து என்னோடய போஸ்ட்டில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் மிராக்கலாக ஏதாவது விஷயம் நடக்கணுமா? அப்படி நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? இவங்க சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நடந்துச்சுன்னா என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும். லைஃப்ல நடக்க வைக்க போற ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். மேஜிக்கல் ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொனான்சா. ஸோ பொனான்சா அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 51 டைம்ஸ் வந்துட்டு சேன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு 51 டைம்ஸ் வந்துட்டு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு உங்களுக்கு என்ன அந்த மிராக்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க வந்துட்டு ஜென்ரலா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதாவது அது நடந்து முடிஞ்ச மாதிரி. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க கார் வாங்கிட்ட மாதிரியும் அந்த கார்ல வந்து நீங்க டிரைவ் போயிட்டு இருக்கிற மாதிரியும் இல்லை நீங்க வீடு வாங்கிட்ட மாதிரியும் அந்த வீட்டுல வந்து நீங்க பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் வாழ்ற மாதிரியும் நீங்க வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நல்லா இருக்குப்பா, தெரிஞ்சிட்டிங்களா? பொனான்சா, BONANZA. இது சொல்லி நான் சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் இவங்க ஒட்டுக்கள், இதோட ஒட்டுக்கள் வீடியோ தான் இது. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் தான் ட்ரை பண்ணி சொல்லணும். வாட்ச்ல 1111 பாக்குறீங்க, 333 பாக்குறீங்க, 444 டைம் பாக்குறீங்க அப்படின்னா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல ஏஞ்சல் சைன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து யதார்த்தமா நீங்களா பார்க்கணும், யதார்த்தமா 1111 பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைன்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து அடிக்கடி 1111 பாக்குறீங்க, 444 பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க? ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியலடா. என்னடா இப்படி இறங்கிட்டீங்க எல்லாரும்? இதில் எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா, இல்லை இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நடந்திருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்கள் சொன்னால் தான் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், அதுவும் ட்ரை பண்ண மாட்டேன். தயிரோட தான் நல்லா வாங்கி தர முடியாது மக்களே. ஆனால் இது எது பண்ணாலும் நடக்குதோ இல்லையோ, நம்ம மூளை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நடக்குன்றதை நான் நம்புகிறேன். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ பேர் கீழே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் எப்போ தூக்கி போடுவான், எப்போ கீழே பிடிக்கலான்ட்டு. ஆனால் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி அப்படி நெட்டை படுத்து உணர் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்மளோட எல்லார் பவர் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஒரு புதுசாக ஒரு சிஸ்டர் கிடச்சிருக்காங்க. அவங்க பேர் தனலட்சுமி, தருமபுரியிலேருந்து. எனக்காக எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில். ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் தான் இவ்வளோ கமெண்ட் பண்ண இந்த சேனலில் ஒரே ஆள் நீங்கள் தான். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.